Welcome everybody. Let's dive into bullish and bearish relative scenario on Ethereum. Ethereum வந்து நாங்கள் லாஸ்ட் அ பென்னு 11 மாசத்துக்கு முதல் ஒரு அப்டேட் செஞ்சோம் நாங்கள். அதில உங்களுக்கு தெரியுமென்றால் எங்களுடைய ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி வந்து இதில சப்போர்ட் இருந்தென்றால், நாங்க வந்து இதுலேருந்து டைரக்ட் ஆஃப் அப்சைட் பார்க்கலாம்ன்ட்டு. எங்களோட டார்கெட் வந்து லோவரா தான் இருந்தது. பட் நாங்க வந்து 2.1K டச் பண்ணியென்றால் அண்ட் இந்த ஏரியால உங்களுக்கு தெரியுமென்றால் இது டச் பண்ணியது. இத டச் பண்ணினாங்கன்னா, நாங்க வந்து இப்போ ஒரு டீப்பர் மூவ் டு தி டவுன் சைட் நாங்க எதிர்பார்க்கலாம்ன்ட்டு. எல்லாம் WXYல. இது வந்து லாஸ்ட் டைம் செய்யக்க இது வந்து இந்த ஏரியால இருந்தது எத்திரியம். இல்ல இந்த டைரக்ட் எப்படி போலாம்? ஒரு இதுல ஒரு ஏபிசி முடிச்சுட்டு, பென் இதுல ஒரு 1, 2, 3, 4, 5 ஸ்ட்ரக்சர் இதுல முடிச்சுட்டு, பெயின் ஃபார் த ஆன்சர் வரலாம். இல்லாட்டிக்கு நாங்க கொஞ்சம் டீப்பரா வந்துட்டு, இப்படி ஒரு ஏ, பி ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் வாய் வேவ்ல செஞ்சுட்டு, பென் இதுலேருந்து நாங்கள் ஃபார் அப்சைட் போறது. இது வந்து நாங்கள் டைரக்ட்டா போயிருக்கலாம். பட் அதான் சொல்லியது மாதிரி எங்களுக்கு ட்ரேடிங்ல ஒரு நாளும் சர்டனிட்டி இல்ல. ஸோ இந்த 2.1K ஹிட் பண்ணியோன்னா, அப்படியே வந்து எங்களோட ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணிட்டேன் நானு என்கிட்ட லாஸ்ட் அப்டேட்ல சொல்லிய மாதிரி. கொஞ்சம் டீப்பரா வந்துட்டு, இதில நான் போயிட்டு எதிர்பார்ப்பேன் ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட். அதான் இந்த இதில இருக்கிறேன். இதான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து இது வந்து 11 மந்த்ஸுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நாங்க வச்சிருந்தாங்க. எல்லாம் WXY. இதில ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் இருந்தென்றால், நாங்க போய் இதுலேருந்து அப்சைட் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஸ்டில் நான் இப்ப எதிர்பார்த்து தான் இருக்கிறேன். இதில வந்து நான் நினைக்கிறேன் ஒரு லோ இருக்கலாம்ன்ட்டு ஃபார் எத்தீரியம். இதுலேருந்து இப்ப நாங்க ஒரு பிக் மூவ் அப்சைட் வந்து நான் எதிர்பார்த்தோன்னு இருக்கிறேன். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டிஸ் வந்து இப்போ ஹையா இருக்கு. நாங்க இப்போ ஒரு எண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டோம் இதுல. அதுக்காண்டி இப்ப நான் திரும்ப ஒரு அப்டேட் தரேன் உங்களுக்கு. இதுல வந்து இப்ப நாங்க ஒரு சி வேவ் ஸ்ட்ரக்சர்ல முடிச்சுட்டு, இப்ப இதுலேருந்து நாங்க அப்சைட் வந்து பார்க்கலாம். இதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ. இப்போதைக்கு இதுதான் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டியா இருக்கு. எல்லாம் வந்து 1, 2 எல்லாம் ஒரு 3 எல்லாம் இப்போ ஒரு லாங் 4த் வேவ் முடிச்சுட்டு இதுல காமன் டார்கெட் ஏரியா நாங்கள் ஒரு Y வேவ்க்கு ஹிட் பண்ணிட்டோம். டேக்கிங் ஃப்ரம் த ஹை டு த லோ ஆஃப் W டு த ஹை ஆஃப் X வேவ் எடுத்தீங்கன்றால், உங்களுக்கு இந்த Y வேவ் டார்கெட்ஸ் வந்து கிடைக்குது. யூசுவலா வந்து காமன் டார்கெட் ஈவன் வந்து ஒரு 1 அண்ட் 1.236 ஃபிபனாச்சி அண்ட் ஈவன் இந்த 0.618 ஃபிபனாச்சி. அண்ட் உங்களுக்கு இது தெரியுது. நாங்க எக்ஸாக்ட்லி ஹிட் பண்ணிட்டு, இதுல ஒரு ரியாக்ஷன் காட்டியிருக்கு. அண்ட் இதுலேருந்து இப்ப நாங்க அப்சைட் மேல போலாம். டார்கெட்ஸ் வந்து இதுக்கு 5த் வேவ்க்கு 7,400லேருந்து 14,300 மட்டும் நாங்க போகலாம். இது வந்து டேக்கிங் ஃப்ரம் த ஹை ஆஃப் 3rd வேவ் டு த லோ. இந்த லோ எடுத்தீங்க இந்த 4த் வேவ்க்கு உங்களுக்கு வந்து இந்த டார்கெட்ஸும் கிடைக்குது. அண்ட் உங்களுக்கு தெரியுமென்றால் 5த் வேவ் வந்து ஈவன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுவும் நாங்க மறக்கக்கூடாது. 8th வேவ்ல அது வந்து ஈவன் 20K மட்டும் போகலாம். பட் நீங்க வந்து கன்சர்வேட்டிவா இருக்கிறது வந்து பெட்டர். இடம் புல்லிஷா இருக்கிறது வந்து இப்ப நீங்க வந்து கணக்கு மணி லூஸ் பண்ண. அதுக்காண்டி முதல் கன்சர்வேட்டிவா இருந்தேன்றால் பெட்டர். இதுல வந்து நான் இப்ப ரியாக்ஷன் பார்ப்பேன். இதுல வந்து ஜஸ்ட் நாங்க புஷ் பண்ணுவோம் ஹை வால்யூமோட. நான் பெயின் ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டு இருப்பேன். என்றால் 5th எக்ஸ்டெண்டட் டார்கெட்டும் இருக்கலாம். இப்போதைக்கு நான் அந்த டார்கெட் ஏரியா போடல. பட் இதுல வரைக்க நான் பெயின் ஆஃப் கோர்ஸ் வந்து நான் இதுல போடுவேன். இப்போதைக்கு இதான் நான் நினைச்சுக்கொண்டிருக்கிறேன். நடந்துகொண்டிருக்கிறது. பட் ஆஸ் எ எலியட் வேவ் அனலிஸ்ட் வந்து நாங்க கணக்கு சினாரியோஸ் வச்சிருக்கிறோம். பட் இதான் இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. எல்லாம் WXY முடிச்சுட்டு, இப்ப நாங்க ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் Y வேவ்ல முடிச்சுட்டு, அதன் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் Aல, 3 வேவ் ஸ்ட்ரக்சர் Bல, இப்போ ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் Cல முடிச்சுட்டு, இப்ப வந்து நாங்க அப்சைட் இதுலேருந்து போலாம். இல்லாட்டிக்கு 1 மோர் லோவும் செஞ்சுட்டு அப்சைட் போலாம். ஏனென்றால், இப்ப கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வந்தா இதுல ஒரு 1, 2 இதுல ஒரு 1, 2 இதுல ஒரு 3, 4, 5, 4, 5 அண்ட் இப்ப இதுலயும் ஒரு 4, 5 கிடைக்கலாம். அண்ட் ஈவன் ஒரு 2, 4, 5 ஏனென்றால் இது வந்து நீங்க மேபி ஒரு 1, 2, 1, 2 இதுவும் ஒரு 1, 2 இதெல்லாம் ஒரு 3, 4, 5, 4, 5, 4, 5. ஸோ இதுவும் வந்து வேணுமென்றால் இருக்கலாம். ஏனென்றால் சொல்லிய மாதிரி டார்கெட் ஏரியா வந்து ஈவன் இந்த 1-to-1 ரேஷியோ. அதென்றால் இந்த $730 வந்து வேணுமென்றால் வரலாம். பட் நான் நினைக்கல இவ்வளோ டீப்பா வருவோம்ண்டு. இல்ல நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டோம். இல்ல இப்ப நாங்க அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். பட் இது நாங்க வீக்லி சார்ட்ல கதைச்சுட்டு இருக்கிறோம் காய்ஸ். ஸோ இது வந்து நீங்க நினைக்கக்கூடாது நாளைக்கு பில்லேருந்து மேலே போவோம்ண்டு. ஒரு 1 கேண்டில் அப்படி ஒண்ணு நடக்காது. இது வந்து இப்ப நான் லாங் டெர்மா கதைச்சுட்டு இருக்கிறேன். அதென்றால் ஓவர் த நெக்ஸ்ட் மந்த்ஸ். அதான் நான் வந்து இதுல ஸ்பாட் ட்ரேடிங் வேண்டிட்டேன் ஏற்கனவே கணக்க. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் எத்தீரியம் வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமெண்டு. ஈவன் வந்து நீங்க எத்தீரியம் அண்ட் பிட்காயின் டாமினன்ஸும் பார்த்தீர்கள் என்றால், இதுலயும் வந்து நான் ஒரு வீடியோ செஞ்சேன் நான். நாங்க எதிர்பார்த்தோம் இல்லைண்டு நாங்க ஃபார் டான்சர் வருவோம்ண்டு. அண்ட் இதுவும் வந்து இப்போ ஹேப்பன் பண்ணியிருக்கு. அண்ட் இதுல வந்து நான் சூன் ஒரு ரிவர்சல் பார்ப்பேன். அதென்றால் எத்தீரியம் வந்து மேபி பிட்காயினை கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதை நான் சொல்லல. இப்போ இதுலேருந்து நாங்கள் ஃபார் நியூ ஆல் டைம் ஹைஸ்க்கு போறோம்ண்டு.
பட் இதில் நான் இப்போ ஒரு ரிவர்ஸில் பார்க்குறேன். அதான் இப்போ இதுதான் எங்களோட லாஸ்ட் சப்போர்ட். இதில் நாங்கள் ஹோல்ட் பண்ணாட்டி இது வந்து இப்போ 1.21 எத்தீரியம் டு பிட்காயின் பார்த்து நாங்கள் என்றால் இதை நாங்கள் லூஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ அப்படி நாங்கள் ஃபார் த ஆன்சர் தான் வருவோம். அதுவும் ஒரு அர்த்தம் எத்தீரியம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி என்றால் அகேன்ஸ்ட் பிட்காயின் அதென்றால் ஒரு ஆல்ட்காயின் சீசனும் வரும். ஏனென்றால் எத்தீரியம் வந்து சென்டிமெண்ட் வந்து ஆல்ட்காயின்ஸுக்கும் காட்டும். அதென்றால் எத்தீரியம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி என்றால் ஆல்ட்காயின்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த வருஷம் இல்லாட்டி உங்களுக்கு இந்த புல் மார்க்கெட் தெரியும். ஜஸ்ட் பிட்காயின் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அண்ட் ஆல்ட்காயின்ஸ் வந்து ஜஸ்ட் ப்ளீட் பண்ணியிருக்கு. ஈவன் எத்தீரியம் வந்து ஒன்றுமே செய்யலை இதில். ஜஸ்ட் பிட்காயின் தான் ஆல் டைம் ஹைஸுக்கு எல்லாம் 2-3 எக்ஸ் செஞ்சுருக்கு. பட் எத்தீரியம் வந்து இன்னும் இந்த ஆல் டைம் ஹையை 2021 சேர்க்க இன்னும் எடுக்கல. பட் நான் நினைக்கிறேன் இது சூன் வந்து சேஞ்ச் பண்ணலாம்ட்டு இதில் வந்து ஒரு பிக் மூவ் ஃபார் அப்சைட் எதிர்பார்க்குறேன். அதென்றால் நான் நினைக்கிறேன் ஒரு பிட்காயினுக்கு நடந்த மாதிரி ஒரு தேர்ட் வேவ் தெரியுமா அந்த 49K வரைக்கும் அந்த பிட்காயின் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ வந்து எத்தீரியனுக்கும் இதில் எப்படி நடக்கலாம். அதென்றால் ஒரு பிக் கேண்டில் ஃபார் அப்சைட் நடக்கலாம். ஒரு சரியான பிக் புஷ் ஆன் ஃபாஸ்டான இம்போசிவ் இப்படி ஒரு கேண்டில் மாதிரி இப்படி என்ன நடக்கலாம். அதென்றால் இப்படி என்ன நடக்கலாம்னு நான் நினைச்சுருக்கிறேன் இந்த சினாரியோவில். அதான் நான் இப்போ இதை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். எத்தீரியம் சொல்ல மாதிரி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணின்ற பிட்காயினை இது வந்து எத்தீரியம் பேர்ட் ஆஃப் வித் பிட்காயினை பார்த்தீங்க என்றால் ஆல்ட்காயின்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமென்னு நான் நினைச்சுருக்கிறேன். ஸோ சூனோ லேட்டாக வந்து நான் நினைக்கிறேன் எத்தீரியம் வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் கொஞ்சம் மாதத்துக்கு. பட் இப்போதைக்கு நாங்கள் சொல்லல அது ஏனென்றால் இது இன்னும் ஸ்டில் நாங்கள் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியுற மாதிரி. இதுலேருந்து இப்போ நீங்கள் சொல்கிறேன்டா நாங்கள் ஃபாப்ஸாக போகிறோம் என்றால் எல்லோரும் வந்து ஜஸ்ட் லாய் பண்ணுறாங்க போய் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதெண்டா கொஞ்சம் ரேஞ்ச் இருக்கணும் அப் சைட் போயிட்டு ரிட்ரேஸ்மெண்ட் அப் சைட் ரிட்ரேஸ்மெண்ட் பேண்டு தான் நாங்கள் சொல்லலாம். ஸ்ட்ரக்சர் மாறிட்டு இப்போ நாங்கள் வந்து அப் சைட் போகிறோம். பட் அது நடக்காட்டி நாங்கள் இப்போதைக்கு ஸ்டில் ஆல்ட்காயின் சீசன் கால் பண்ணல. அது ஏனென்றால் நான் நினைக்கிறேன் ஆல்ட்காயின் சீசன் வருமெண்டு. பட் எப்போ நடக்குமெண்டு இப்போதைக்கு சொல்ல ஏனென்றால் எங்களுக்கு இன்னும் ஸ்டில் ப்ரூஃப் ஆஃப் இது இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை. அண்ட் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஜஸ்ட் ஹாய் செஞ்சோன்ருக்கு. இப்போ நாங்கள் 66% இருக்கிறோம். ஸோ அதுவும் வந்து இப்போ எங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் தான் காட்டிருக்கு. ஸோ அதுக்கான இன்னும் சொல்லல அது இப்போ ஆல்ட்காயின் சீசன் ஸ்டார்ட் பண்ண. பட் எத்தீரியம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண என்றால் இந்த அப்சைட் புஷ் நடந்த என்றால் நினைக்கிறேன் மெனி ஆல்ட்காயின்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கேன். வேற ஒரு சினாரியோ இருக்குது. இது வந்து இந்த சினாரியோ இது வந்து இன்னும் மோர் புலிஷ். இது வந்து சரியான புலிஷ். இதில் வந்து நாங்கள் ஒரு 1-2 எதிர்பார்த்துட்டு இப்போ எல்லாம் ஒரு தேர்ட் வேவ்க்கு மேலே போகிறோம். ஸோ இதாண்ட இப்போ கணக்கு 1-2s நடக்கணும். இதில் 1-2 சின்ன 1-2 நடந்துட்டு பின் ஒரு பிக் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் அப்சைட் இல்லை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்றால் உங்களுக்கு தெரியுமாட்டா எலைட் வேவ்ல வந்து தேர்ட் வேவ் தான் யூஸ்வலாக வந்து பிக்கஸ்ட் வால்யூம் பிக்கஸ்ட் கேண்டில்ஸ் பிக்கஸ்ட் கெயின்ஸ் நீங்கள் செய்யலாம். எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் நடக்கிறது யூஸ்வலாக வந்து இப்படி ஒரு பெரபாலிக் மூவ் இப்படி என்ன நடக்கிறது. அண்ட் இதில் வந்து இப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சினாரியில் என்றால் ஒரு தேர்ட் வேவ்ல தான் சொல்லிய மாதிரி ஹாய்ஸான கெயின்ஸ் செய்யலாம். இதில் வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற நாங்கள் ஒரு டயக்னல் செஞ்சுட்டு இன்னும் ஃபார் தீப்பாக வரலாம். ஈவன் சோஷியல் மீடியா எல்லாரும் சொல்லலாம் நாங்கள் திரும்ப 1 more லோ செஞ்சுட்டு போய் ஃபாப்ஸாக போகலாம். பட் இதுலேருந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் 1-2 செஞ்சுட்டு ஈவன் ஃபார் ஹாயை புஷ் பண்ணலாம். அதான் இது நீங்கள் வாட்ச் பண்ணணும். இப்படி என்ன நடக்கலாம்ட்டு அந்த பிட்காயினுக்கு நடந்த மாதிரி 49Kக்கு. ஸோ இது வந்து நாங்கள் இதில் 1-2-3-4 இதில் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு 5th வேவ்க்கு எக்ஸ்டெண்டட் 5th வேவ்க்கு இதில் போகிறோம். எல்லாம் 1-2-3-4-5 இதில் வந்து இப்போ என்ன சேம் ஸோ என்ன டிஃப்ரெண்ட் என்றால் உங்களுக்கு ரெண்டுலேயும் தெரியுது நாங்கள் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இதில் வந்து நாங்கள் ஒரு பிக் மூவ் அப்சைட் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பிக் மூவ் என்றால் அவ்வளோ பிக் மூவ் இல்லை. ஏன்னா இது வந்து 7,400லேருந்து 14,300 மட்டும் போகிறோம். பட் இதில் வந்து ஒரு தேர்ட் வேவ் வந்து ஈவன் 20Kக்கு மட்டும் அப்படி டைரெக்டாக போகலாம். அதான் இந்த டிஃப்ரெண்ட். அதுக்கு நடந்தோடனே இந்த தேர்ட் வேவ் நடந்தோடனே நான் பெண் இதில் ஒரு பிக் ரேஞ்ச் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். சிமிலர் வந்து இப்படி ஒரு ரேஞ்ச் மாதிரி இப்படி ஒரு செகண்ட் வேவ்க்கு நடந்த மாதிரி இதில் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு ஃபோர்த் வேவ்ல. ஏன்னா யூஸ்வலாக வந்து உங்களுக்கு தெரியுமென்றால் எலியட் வேவ்ல டைமும் இருக்குது. டைம் ஃபிபனாச்சிஸ் எல்லாம் இருக்குது. அதான் வந்து இதில் இருக்குது. அந்த இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆஃப் 1 வேவ் டு த எண்ட் ஆஃப் செகண்ட் வேவ்க்கு வந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் 1 வேவ்க்கு உங்களுக்கு வந்து இந்த இது இருக்குது. ஸோ அதென்றால் இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து பின் எங்கே நாங்கள் தேர்ட் வேவ் எண்ட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நான் பெண்ணில் ஒரு ரேஞ்ச் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் சிமிலர் டு திஸ் ரேஞ்ச். அதென்றால் லாங்கர் இல்லாட்டி யூஸ்வலாக வந்து ஃபோர்த் வேவ் வந்து லாங் காம்ப்ளெக்ஸ் வெரி
ஷெலோ ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கிறது. அண்ட் அதில் வந்து இதில் எதிர்பார்த்து இருக்கலாம். பேருந்து ஸ்டில் நான் ஒரு 5th wave எதிர்பார்க்குறேன். பட் இதில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிக் மூவ் நடந்துட்டு பேருந்து இதில் வந்து நான் ரேஞ்ச் எதிர்பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் இதில் பேருந்து டைரெக்டாக ஃபார் டவுன் சைட் போகிறதுக்கு. அதான் வந்து இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நாங்கள் வந்து பேர் சினாரிஸும் வச்சிருக்கிறோம். பட் இப்போதைக்கு நான் அதை பற்றி சொல்லலை. என்றால் அப்படி நீங்கள் ஒரு நல்ல எலியட் வேவ் அனாலிசிஸ் இல்லை நீங்கள் ஜஸ்ட் மேலே கீழே போகிறேன்டால் அப்படி இல்லை. பட் இதில் வந்து இப்போ நாங்கள் சொல்லிய மாதிரி இந்த லோவை நாங்கள் எடுத்துறாங்கண்டா இது வந்து 1100ல் இது எத்தீரியம் வந்து இப்போ ஜஸ்ட் டச் பண்ணி என்றால் இப்போ அப்படியே வந்து நாங்கள் பேர் சினாரிஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு பேர் சினாரி சொல்லிய மாதிரி இதில் வச்சிருக்கிறேன். இதான் லாஸ்ட் டைம் சொல்லியது. இல்லை கொஞ்சம் டீப்பராக வந்துட்டு என்னடா இதெல்லாம் ஒரு W இதெல்லாம் ஒரு X பெண்டு ஒரு Y வேவ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டீப்பராக வந்துட்டு இதில் எனக்கு ஃபிபனாச்சி சப்போர்ட் இருக்குது. இது உங்களுக்கு தெரியுது. $600 $500 எல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருந்துட்டு பேண்டு ஃபார் அப்சைட் போகிறோம். ஏனெண்டா பேண்டு எல்லாம் ஸ்டில் நான் ஒரு W X Y பார்த்துட்டு பேண்டு ஃபார் அப்சைட் போகிறது நான் ஸ்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இன்னும் கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. அதான் நீங்கள் வந்து இப்போ க்ளோஸ்லியாக வாட்ச் பண்ணணும் எந்த சினாரி நடந்துகிட்டு இருக்குண்டு. அது வந்து இதில் அப்சைட் புஷ் பண்ணிக்கு தான் நான் நினைச்சுட்டு இருக்கிறேன். பட் நான் அதான் சொல்லிய மாதிரி சூனோ லேட்டர் வந்து நான் நினைக்கிறேன் இந்த டார்கெட்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணலாம் ஃபார் எத்தீரியம். இதில் இந்த டைரக்ட் எப்போ போகலாம் இல்லாட்டிக்கு 1 more லோ இல்லை 2 more லோ செஞ்சுட்டு பேண்ட் ஃபார் அப்சைட் போகிறது இல்லாட்டி கொஞ்சம் டீப்பராக வந்துட்டு ஃபார் அப்சைட் போகிறோம். அதான் முதல் இண்டிகேஷன் நாங்கள் வந்து கொஞ்சம் டீப்பராக வர போகிறோம் என்றால் ஸோ இந்த லோவை எடுக்க போகிறோம் என்றால் எத்தீரியமுக்கு இது வந்து எப்போ நடந்தென்றால் 13th June 2022 $900 இதை நாங்கள் எடுத்துட்டும் போகலாம். பட் அதான் முதல் வந்து நாங்கள் இது $1100 எடுத்து தான் பேண்ட் வந்து நாங்கள் இதை பற்றி கதைக்கலாம் இந்த லோவையும் எடுக்கலாம்ண்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ப்ராபபிலிட்டிஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் ஸ்டில் வந்து அப்சைட் தான் பார்த்துருக்கிறேன் ஃபார் எத்தீரியம். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 7,000 14,000 மட்டும் போகலாம். ஈவன் ஹையர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு 5th wave வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எலியட் வேவ்ல. பட் இப்போதைக்கு கன்சர்வேட்டிவாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். அவ்வளோ புல்லிஷாக இருந்தென்றால் அவ்வளோ நெல்லம் இல்லை. இதில் வந்துட்டால் நாங்கள் பேருந்து ஆஃப்கோர்ஸ் வந்து பார்ப்போம் ரியாக்ஷன் என்ன நடந்துகிட்ருக்கு. இல்லை ரேஞ்ச் நடந்துட்டு பேண்டு இன்னொரு ரிட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு இல்லாட்டிக்கு ஜஸ்ட் ஃபார் அப்சைட் புஷ் பண்ணுறோம்டா ஹை வால்யூம் கேண்டில் போனாங்கண்டா பின் அப்படியே வந்து டார்கெட்ஸ் வந்து இந்த 5th wave நாங்கள் இல்லை போடுவோம். பட் இப்போதைக்கு இதை பற்றி கதைக்க தேவையில்லை. ஸோ ப்ராபபிலிட்டிஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துருக்குறோம். மீடியம் டைம் ஃப்ரேமில் இதில் வந்து இப்போ நாங்கள் ரிட்ரேஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் இதில் ரேஞ்ச் பண்ணி டவுன் செட் வந்துட்டு பேண்டு ஸ்டில் நான் ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ சூனோ லேட்டாக வந்து நான் ஸ்டில் நினைக்கிறேன் எத்தீரியம் வந்து ஆல் டைம் ஹைஸ் எடுக்குமெண்டு. அது சரியான பிக் புஷ்ஷாக இருக்கலாம். ஸோ அது மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். இந்த பிட்காயின் 49Kக்கு போகிற மாதிரி நடந்த மாதிரி அப்படி வந்து எத்தீரியமுக்கு நடக்கலாம்னு நான் நினைச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டுருங்கோ. நான் ஸ்பாட்டில் ஏற்கனவே வேண்டிட்டேன் இந்த ஏரியாவில். ஸ்டில் நான் வேண்டுருப்பேன் இதில் வந்து இப்போ எனக்கு ரேஞ்சஸ் நடந்தேன்றால். பட் நீங்கள் நோட் பண்ணணும் நாங்கள் ஸ்டில் இப்போ டவுன் சைட் 1 more லோ இல்லாட்டி 2 more லோ செஞ்சுட்டு அப் சைட் போகிறேன். பட் இதில் வந்து நான் ரியாக்ஷன் பார்க்குறேன். இந்த இண்டிகேஷன் நாங்கள் இன்னும் டவுன் சைட் வரோம்னா முதல் இந்த $1,100 முதல் நாங்கள் டச் பண்ணுவோம். இதை டச் பண்ணி என்றால் அப்படியே வந்து ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி இது ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர். இதில் கொஞ்சம் இப்போ புஷ் செஞ்சுட்டு பேண்டு ஸ்டில் ஃபார் டவுன் சைட் வரலாம். ஸோ இதில் டைரெக்டாக போயிட்டு பேண்டு ஸ்டில் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் டவுன் சைட் பேண்டு இப்படி என்ன நடக்கலாம். ஸோ இந்த லோவையும் எடுத்துட்டு பேண்டு ஸ்டில் நான் ஒரு ரியாக்ஷன் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நினைக்கிறேன் இப்போ எல்லாம் சொல்லிட்டேன் வீடியோவில். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வேல்யூ எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஹேப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். See ya. Bye.